அல்லாஹ்வின் கிருபையினால் 22வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கக்கூடிய நன்பாக்கியங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை நம்மிலிருந்தோ நம்முடைய குடும்பத்தார்களிலிருந்தோ யாராவது ஒரு ஆளுக்கு நரகம் என்று இருந்தால் அந்த நரகத்திலிருந்து விடுதலையை தரக்கூடிய 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலையாக்கி நிரந்தர சொர்க்கத்தில் நுழைய வைப்பானாக. சகைக்குரியவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி நேற்று நாம் முடிக்கும் பொழுது ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் முஅத்தா போரில் யார் தளபதியாக பொறுப்பேற்றார்களோ அந்த ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து தான் நாம் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரிசையை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது 21வது நபராக அல்லது 26வது நபராக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரையில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூத்த சகோதரர். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் வயது வித்தியாசம் 10 வயசு. அலி ரலியல்லாஹு அவர்களோட மூத்தவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது யாரெல்லாம் அதாபுகளை அனுபவித்தார்களோ அந்த அதாபுகள் அனைத்தையும் இவர்களும் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மெய்காப்பாளர்கள், உஸராக்கள், அதாவது மந்திரிகள் ஒரு 14 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருக்கமான நபியுடைய மந்திரி என்கிற அந்தஸ்தை பெறக்கூடிய 14 சஹாபாக்களில் சையதுனா ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் ஹபஷாவிற்கு 70 பேரை ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது அந்த கூட்டத்தில் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய மனைவியார் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள், இன்னைக்கு ஓதும் பொழுது சஜிதாவுடைய ஆயத்து ஒன்று வந்துச்சு இல்லையா, சஜிதா செஞ்சோம். அதே ஆயத்து இறக்கப்படும் பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று சஜிதா செஞ்சாங்க. என்னன்னு நினைச்சிட்டு அதுக்கு முன்னாடி லா தவல் உஸ்ஸா அப்படின்னு வரும் அந்த ஆயத்துல. அப்போ இந்த சிலைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சஜிதா செய்யணும் அதனால தான் அப்படின்னு நினைச்சு சஜிதா செஞ்சாங்க. இந்த செய்தி ஹபஷாவிற்கு வரும் பொழுது அங்கிருந்த சில பேர் மக்காவில் தான் இஸ்லாம் வந்துருச்சு, என்ன இஸ்லாம் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அப்ப அதுல கிளம்பாத ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, உறுதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வந்ததற்கு பிறகு போனான்னு சொல்லி இருந்ததுல ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள இருக்கிறாங்க. சரி, இவங்க ஹபஷாவில் இருக்கும் பொழுது அனுபவித்த விஷயங்கள், குறிப்பாக இஸ்லாத்தை ஒரு மன்னரிடத்தில் முதலில் எடுத்து வைத்த முதல் நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மன்னர்களுக்கு கடிதம் மூலமாக அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சஹாபி ஒரு மன்னருக்கு முதலில் இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்தார்கள் என்றால் அது ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கு? நஜ்ஜாஷி மன்னருக்கு தாவத்தை எடுத்து வைத்தவர்கள் சையதுனா ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு.
இவங்க மக்காலுக்கு போனதற்கு பிறகு குறைஷி காஃபிர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல், அதாவது அங்கே போய் எங்கே நிம்மதியாக இருந்துருவாங்களோ, இஸ்லாம் அங்கே போய் வளர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 பேரை பேசுறதுல சாணக்கியர்களான பேச்சு திறமை வாய்ந்த 2 பேர்களை பின்னால் இஸ்லாத்திற்கு வந்த சீனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அந்த 2 பேர்ல வராங்க. வந்து நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் இவர்களை பற்றி ஒரு தவறை சொல்லி இவங்களை இந்த ஊர்ல இருந்து வெளியாக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மன்னருக்கு மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் காசு கொடுத்தாச்சு, லஞ்சம் கொடுத்தாச்சு, நாங்கள் பேசும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, கடைசியில் அரசருக்கும் ஒரு பரிசை கொடுக்குறாங்க, ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு பேச வர்றாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், எங்க ஊர்ல சில அறிவு கம்மியானவங்க, அதாவது சுபஹாக்கள் அப்படின்னு சொல்றாங்க, அறிவு கம்மியானவங்க எங்களுடைய இலாஹ்களை, எங்களுடைய கடவுள்களை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மடத்தனமான பேச்சு பேசி இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு, அதாவது ஊருக்கு கூட்டிட்டு போனோம், அவங்களை இங்க வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, அவங்க சொல்ற விஷயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கமும் அல்ல, உங்களுடைய மார்க்கமும் அல்ல. அதாவது நஜ்ஜாஷி மன்னரை பொறுத்தவரையில் சீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைமைத்துவத்தில், இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று நம்பியதை போல் அவர்களும் நம்பி கொண்டிருந்தாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, உங்களுடைய மார்க்கத்திலே கிடையாது, அவர்கள் கிறிஸ்தவரும் கிடையாது, எங்களுடைய மார்க்கத்தில் சிலைகளை வணங்கக்கூடியவர்களும் அல்ல, புதிய மார்க்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் ஊரில் குழப்பம் வந்துடும் அப்படின்னா. இது கேட்ட உடனே நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு விடுங்க. அப்படி அந்த 70 பேருடைய சபைக்கு மன்னருடைய மந்திரி வந்து கூப்பிட வரும் பொழுது, அந்த இடத்தில் முதலில் பேசுவதற்காக எழுந்த நபர் சீனா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, உங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் எங்களுடைய பலகீனமானவர்களை அடித்து அவங்கள்ட்ட பிடிக்கி சாப்பிட்றது எங்கள் பழக்கம், பலகீனமானவர்களிடத்தில் சுரந்து சாப்பிட்றது, நாங்கள் குடும்ப உறவுகளை பேணாமல் குடும்ப உறவுகளை முயலும் தவறான செயல்களை செய்வதை நாங்கள் கௌரவமாகவும், ஏன் குறிப்பாக எங்களுடைய உறவு முறையில் தாய் தாரம் தங்கை எதுவுமே கிடையாது, எங்களால் என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ எல்லா விதமான தவறுகளில் இருந்தோம். அல்லாஹ் தான் எங்களிலிருந்தே ஒரு நபியை எங்களுக்கு கொடுத்தார், அந்த நபி எங்களுடைய குடும்ப உறவை சீர்படுத்தினார்கள், எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார்கள், எங்களில் கண்ணியம் குறைவாக நடத்தப்பட்ட லுஅஃபாக்கள் பலகீனமானவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தார்கள். இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப சொல்லி முடிச்ச உடனே இந்த செய்தியை கேட்ட நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாங்க, அப்ப அவங்க நபினா அவங்க ஏதாச்சும் ஆயத்து சொல்லியிருக்கணும் இல்லையா, ஆயத்தை சொல்லுங்க, அவங்க கொண்டு வந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபஷாவை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஒரு ஆயத்தை போதி காட்டுறாங்க. சூரத்து மரியம் அப்பதான் இறக்கப்பட்டிருக்கு. வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த வஹியை இறக்கியிருக்கிறான், உங்களிடத்துல சொல்லி இருக்கிறான், நான் சொல்றேன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை வாங்கிட்டு வந்தவங்க, இதை கேட்டுட்டு வந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நஜ்ஜாஷி மன்னருடைய சபையில வச்சு சூரத்து மரியம் ஓதி காட்டுறாங்க. அப்படி ஓத அவங்க என்ன மார்க்கத்தில் இருந்தாங்களோ, கிறிஸ்தவர்கள் எந்த நபியை உயர்ந்த இடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்ந்த இடத்துல வச்சு பேசிட்டு இருந்தாங்களோ, அவர்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது. அதை கேட்டு நஜ்ஜாஷி மன்னரும் சரி, சபையில் இருந்த அந்த இடத்துல லஞ்சம் வாங்கியிருந்தவங்களும் சரி, அந்த ஆயத்துக்களை கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே சொன்னாங்க, நீங்க தாராளமா இந்த பொருளை தங்கலாம், நீங்க போங்க. ஆனால் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலும்
சாதாரணமாக இவங்க பேசுகிறாங்க. அதாவது இவங்க அல்லாஹ்வுடைய குழந்தை நம்பி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு மாற்றமாக அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசும் பொழுது அந்த இடத்தில் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவங்க பேசின அந்த பேச்சு இவங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, யதார்த்தத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தௌராத் வேதம் வந்தது இல்லையா, தௌராத்துக்கு அடுத்து ஜபூர் வந்தது. ஜபூர் ஏன் வந்துச்சு அப்படின்னா தௌராத் அழிஞ்சு போச்சு, தௌராத்துங்கிறது இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் தான் ஜபூர் வந்தது. ஜபூர் வந்ததற்கு பிறகு அடுத்து என்ன வந்தது? இஞ்சில். இஞ்சில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜபூர் மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஜபூர் இந்த உலகத்திலே இல்லாம போச்சு. அதற்கடுத்ததாக இஞ்சில் வந்தது. அந்த இஞ்சிலுக்கு அடுத்து குர்ஆன் ஏன் வந்துச்சு தெரியுமா? குர்ஆன் வந்ததற்கான காரணம், அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு, முன்னாடி இருக்கிற வேதத்தை அடிச்சுட்டு தான் அடுத்த வேதத்தை கொடுக்குறான். இஞ்சில் அந்த இடத்தில் இல்லாமல் போனது. அதாவது சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் மட்டும் 200 பிரதி இருந்தது. 200 பிரதிகள், அதாவது ஒவ்வொன்றும் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியில் இவ்வளவு இருந்தாங்க, நம்முடைய மார்க்கத்துக்கு இது தலைகுனிவு அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்தாங்க. யதார்த்தத்தில் பைபிள் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்தது குர்ஆன். அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு தோணுச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்மகிட்ட பைபிள் உண்மையா கிடையாது, ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்ணாங்க, அவர்கள் சொல்லுவது உண்மை என்று சொல்லி வந்தவங்க திருப்பி அனுப்பினாங்க. கடைசியில் இவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு விடும் பொழுது, மதீனாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டு விடும் பொழுது நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் செய்த வேலை சொன்னாங்க. சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, நமக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹாதிம்களை பற்றி கேட்கும் பொழுது நம்ம மனசில் தோண வேண்டிய ஒரு விஷயம், அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சுமக்கக்கூடியவர்கள். இதே நஜ்ஜாஷி மன்னர் என்ன சொல்றாங்க, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கும் பொழுது, நான் இந்த பதவியில் இருக்கிறேன், பொறுப்பில் இருக்கிறேன், இந்த பொறுப்பு மட்டும் இல்லைன்னா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை சுமப்பதற்கென்றே மதீனாவுக்கு வருவேன்னு சொன்னாங்க நஜ்ஜாஷி மன்னர். இப்போ நமக்குன்னு ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளை நாம் வைக்க வேண்டிய ஒரு ஆசை, நம்ம போனது சொர்க்கமாகவே இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம்களாக அங்கே வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. வேலை செய்யணும் ஆள் கூட தேவையில்லைங்க, ஆனாலும் கூட அந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய ஆசை என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் நமக்கு தருவாங்க. அப்படி நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய போருடைய வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வரும் சொன்ன வார்த்தை, நான் ஹந்தக்கில் வெற்றி பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறதா, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததுக்கு சந்தோஷப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். இப்போ வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பத்ரை பற்றியும் சரி, உஹதை பற்றியும் சரி, முன்னாடி நடந்த ஹந்தக்கை பற்றியும் சரி விசாரிக்கிறாங்க. குறிப்பாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்தை கேட்கும் பொழுது அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வழியாக யார் வர்றாங்கன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அந்த வழியாக வரும் பொழுது 3 பேர் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவங்கள நான் தான் எடுத்து வளர்ப்பேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அதுக்கு போட்டியாக யார் வராங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு போட்டியாக யார் வர்றாங்க, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இப்படி போட்டி போட்டு வரும் பொழுது அந்த இடத்துல யாருக்கு நீட்டி பேசுறதுக்கான நேரம் கிடையாது. ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் எடுத்து வளங்க அப்படின்னு. ஏன்னா அவர்களுடைய மனைவி வழியிலும் சரி, இவர்களுடைய வழியிலும் சரி, அந்த குழந்தைக்கு இவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச ஒரு செயல் என்னன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தி ஓடுறாங்க. அந்த சந்தோஷத்துல ஓடுவோம் இல்லையா, அப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி? அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, நஜ்ஜாஷி மன்னருடைய சபையில் ராஜு சந்தோஷம் வந்துருச்சுன்னா இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னா. அந்த ஒரு விஷயத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு எதுவும் சொல்லவும் இல்லை, அந்த சந்தோஷத்தை பாராட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை, போருடைய விஷயங்களை கேட்டதற்கு பிறகு இவர்களுடைய மனதில் நாமும் போர் செய்யணும், நாமும் ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஷஹீதாகவும் ஒரு ஆசை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் சீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தா போருக்கு அனுப்பும் பொழுது யார் யாரெல்லாம் இவங்களுக்கு பின்னாடி இவங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த சஹாபாக்களுடைய உறுதி என்ன தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வர்றாங்கன்னா நான் போயிடுவேன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நம்ம உயிர் போகும் அப்படிங்கிறது, நம்ம ஷஹீதாகுங்கிறது ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதனால நான் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன், நான் போர் செய்ய தான் போறேன் அப்படின்னு. எப்போ அந்த மொத்தாவுடைய களத்தில் போய் நிற்கும் பொழுது 2 லட்சம் பேரை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு ஆலோசனை கேட்டுடலாமே ரசூலுல்லாஹ்ட்ட, இத்தனை பேர் இருக்கிறாங்க, போர் செய்யணுமா அல்லது உதவிக்கு ஆள் அனுப்புறீங்களான்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் 3 பேர், ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சரி, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சரி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, போர் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ அங்கே போர் செஞ்ச விதத்தை பார்த்துட்டு சரி, நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற வார்த்தை யாரையும் திருப்பி பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் எங்களுடைய உடலை சுமந்து வந்தது யாருன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஷஹீதான ஒரு ஆள். அவங்கள தன்னுடைய நெஞ்சில் பார்த்தவர், என்னுடைய நெஞ்சில் நான் சுமந்துட்டு வந்தேன். அப்போ நான் பார்த்தேன் 90 சில்லறை காயங்கள் முன்னாடி மட்டும், அவருடைய நெஞ்சில் மட்டும் கத்தி, அந்த வாளுடைய வெட்டுக்கள், அம்புடைய தாக்குதல்கள் 90க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பிரபலியமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இவங்க போர் செய்யும் பொழுது போருடைய கொடி, இஸ்லாத்துடைய கொடி வலது கையில் இருந்தது, வலது கை வெட்டப்பட்டது. அந்த கொடியை இடது கையில் தாங்குறாங்க, இடது கையும் வெட்டப்படுகிறது. இடது கை வெட்டப்பட்ட பிறகு தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து, கழுத்தோடு சேர்த்து அதை அணைத்துக் கொண்டார்கள் என்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சஹாபினா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பேர் இருக்குது, ஜாஃபர் தையார், சுவனத்து சிட்டு, சுவனத்து பறவை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை இவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, நான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுவனத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் சொர்க்கத்தில் உலா வருவதை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய இறக்கைகளிலிருந்து அவருடைய ஷஹாதத்துடைய இரத்தம் சென்று கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டும் இல்லை, இவர்களுடைய இன்னும் ஒரு குணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பேர் அபல் மசாகின், மிஸ்கீன்களுடைய தந்தை. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனால நான் உணவும் தேடி போற ஆட்கள் 2 பேர், ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எப்போ பார்த்தாலும் ஏழைகள் கூடயே இருப்பாங்க. இப்போ இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட பெயர் அபல் மசாகின், யா அபல் மசாகின் சொல்லி கூப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி மிஸ்கீன்களுடைய தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெயர் சூட்டப்பட்டது. சீனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுவனத்து சிட்டாக இன்றும் சுவனத்தில் உலா வருகிறார்கள். நாளை மறுமையில் அவர்களோடு நாமும் உலா வருவதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நசீபாக தந்திருவானாக. இல்லமா காபா ஷெரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான அல்லாஹ் ஷெரீஃபையும் வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின் வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு